ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங் வரையில் ஒரு பாட்டில் பிடிச்சிட்டு வந்தார். எல்லோ கலர் இருந்து என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்கலே நானும் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதே கிடையாதுங்க. ஆஃபீஸில் வந்து சீம்பால் எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. சரி பார்த்தனுமே ஹாப்பி ஆகிடுச்சு, டக்குன்னு வாங்கி வச்சிட்டேன். சரி இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடையாதுங்க. சீம்பாலை சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு வந்து சர்க்கரைங்கிறது இவ்வளோன்னு சொல்ல முடியாது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரைச்சி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் நல்ல கிரேவிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் மேலே தூவி விட்டேன். அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த குண்டான உள்ளே வச்சுட்டு மேலே வந்து தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு மீடியமான சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வந்து ரெடி ஆகிடும். இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீம்பால் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. 300 அந்த மாதிரி கூட விற்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆசையாக எடுக்கும்போது சரியாகவே வரல. அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க சரியாகவே வரலின்னு கேட்கும்போது, இது வந்து 2 நாள் ஆச்சு, அதனால் வெறுமனா பாலை வந்து சக்கரை போட்டு மட்டும் ஆற்றி குடிக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எனக்கு என் பையனுக்கும்.